அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களின் மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இன்று நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த மூன்றாம் முறை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஏற்கனவே பதிவில் சொல்லியிருப்பேன். இப்போ நேற்று மூன்றாம் முறை என்பது அமாவாசை ஆரம்பித்து, அது அமாவாசை ஒரு நாள், அமாவாசை அடுத்து வர நாள் இரண்டாம் நாள், அதுக்கு அடுத்து வர நாள் மூன்றாம் நாள். இதுதான் மூன்றாம் முறை. ஒவ்வொரு மாதமும் மூன்றாம் முறை வரும். அதே போல் இந்த மழை நாளில் மூன்றாம் முறையை பார்க்க முடியாது, அது வாய்ப்பு கம்மி. வெயில் நாளில் கண்டிப்பாக மூன்றாம் முறையை பார்க்கலாம். அதுவும் இறை அருள் இருந்தால் மட்டுமே பார்க்க முடியும். மூன்றாம் முறையை பொறுத்த மட்டும் நம்மளுடைய எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய மூன்றாம் முறை கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ உடல்வாதியால் பாதிக்கப்பட்டிருந்தாலும், திருமண பாக்கியம் இல்லாமல் இருந்தாலும், அதாவது திருமணம் தடைப்பட்டு இருந்தாலும், பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தாலும், ஒரு ஜாதகருக்கு வேலை கிடைக்கலனாலும், மன நிம்மதி இல்லைனாலும், குழந்தை பாக்கியம் இல்லைனாலும், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் மூன்றாம் முறை கிட்ட வேண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். இப்போ ஆயில் பங்கு இருந்தாலும் மூன்றாம் முறை கிட்ட வேண்டலாம், தாலி பாக்கி இல்லைனாலும் மூன்றாம் முறை கிட்ட வேண்டலாம். மூன்றாம் முறை என்பது இயற்கையாகவே சிவன் பெருமான், அதாவது எப்படின்னா சிவபெருமானுடைய அவதாரம் போல தான் அதோடைய மூன்றாம் முறை. இதெல்லாம் நம்ம சொல்லக்குள்ள, அதாவது சில பேர் நினைக்கலாம் இதெல்லாம் நடக்குமான்னு. முயற்சித்து பாருங்கள், 100% உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். மூன்றாம் வாரக்கிட்ட இப்போ பற்றாக்குறையாக வாழ்க்கை போய் நிற்குதுன்னா, பொருளாதாரத்தில் அந்த மூன்றாம் கிட்ட போயிட்டு நீங்கள் மனதார வேண்டி, இப்போ கையில் இப்போ காசு வருமானம் வரணும்னா, உங்களுக்கு பிடித்த எண்ணிக்கையில் காசை கையில் வைத்து கொண்டு மூன்றாம் முறை வேண்டக்குள்ள கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். இப்போ மூன்றாம் முறை பார்த்தீங்கன்னா சரியாக மாலை 6லேருந்து, அது 6:30லேருந்து 6:45 அந்த டைம்லேருந்து 7:15 மட்டும் மூன்றாம் முறை கண்ணுக்கு தெரியும். அது அடிப்படையில் நீங்கள் கண்டிப்பாக வேண்டிங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் 100% நிறைவேறும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.